ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க குழந்தையே, நாளைய விடியலில் வேண்டுமென்றே உன் மீது வீண்பழி சுமத்தி உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இன்று நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா சொல்வதனை கேட்டு இவர்களிடத்திலெல்லாம் நீ நிச்சயமாக கவனமாக இருந்து விட்டாய் என்றால் உனக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னை நீ பாதுகாத்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வாக்கானது உன்னை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கிடையாது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, வாழ்க்கையின் பக்குவம் என்பது என்ன தெரியுமா? சுற்றி என்ன நடந்தாலுமே எல்லா விஷயங்களிலும் எல்லா இடத்திலேயும் எப்பொழுதுமே நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ள, உன்னுடைய மனது எப்பொழுது உடன்படுகின்றதோ அப்பொழுதுதான் சரியான பக்குவத்தை நீ அடைந்திருக்கின்றாய் என்று அர்த்தம். என் தங்க குழந்தையே, அப்படியானால் என் பிள்ளை, இத்தனை காலமும் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ளவில்லை. இனியாவது இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இதற்கு இதுதான் அர்த்தம். அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ புரிந்து கொள்கின்ற விதத்தில்தான் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே எதற்கானது என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அப்படியானால்தான் உன்னால் வாழ முடியும். நம்பிக்கையோடு கேட்பவர்களுக்கு இந்த அம்மா கொண்டு வந்த செய்தி என்னவென்று தெரியும். என் அழகு குழந்தையே, இந்த நல்ல நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க உன் இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒரு பெண் உன்னினுடைய இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெண். என் தங்க குழந்தையே, இதை செய்ய போகின்றாள். என் தங்கமே, சில காலமாகவே அவர்களின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் இருக்கின்றது. அது உனக்கே தெரியும். அவர்கள் செய்வது தவறா இல்லையா என்று கூட யோசிப்பது இல்லை. அடுத்தவர்களுக்கு அவர்களினுடைய செயல் வேதனையை கொடுக்குமோ என்று கூட சிந்திப்பது கிடையாது. என் தங்க குழந்தையே, மாறாக அவர்களின் இல்லத்தில் என்ன நடக்கின்றது, அவர்களை எந்த அளவில் நாம் கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, இவர்கள் யோசிக்கின்ற இந்த எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சற்று மாற்றங்களை காண ஆரம்பிக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய பேச்சுவார்த்தை கூட உன்னோடு சற்று குறைந்துவிட்டது. என் குழந்தையே, இது உனக்கு தெரியாமல் இல்லை. இத்தனை விஷயங்களும் நீ கவனித்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஏனென்றால் உன்னை பற்றி இவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அத்தனை பொய்யானது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையான விஷயங்களை இவர்கள் பேசுவது கிடையாது. ஒரு சிறு துளி அளவு கூட உண்மையை பேசிவிட்டால் எங்கே இவர்களுக்கு நல்ல பெயர் கிடைத்து விடுமோ என்று சொல்லித்தான் அப்பட்டமாக ஒரு பொய்யை பேசி கொண்டிருக்கின்றார்கள். இதனை இப்பொழுது உன்னால் தடுத்து நிறுத்தவே முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீதானே. அவர்கள் பாவம் என்று நினைத்தது நீதானே. இவர்களை உன் இல்லத்திற்குள் அனுமதித்ததும் நீதானே. என் பிள்ளையே, யாராகவே இருந்தாலும் சரி, இல்லத்திற்குள் அனுமதித்து பேசுவது என்பது சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எந்த எண்ணங்களோடு இவர்கள் இங்கு வருவார்கள் என்று யாராலுமே சொல்ல முடியாது. நல்லவர்களும் இருப்பார்கள், தீயவர்களும் இருப்பார்கள். எந்த நினைப்போடு இவர்கள் வருவார்கள் என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் சற்றென்று ஒருவரை உள்ளே அழைத்து பேசிவிடக்கூடாது. மாறாக என் பிள்ளையே, நீ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு தெளிவு என்று தெரிகின்றதோ, யாரெல்லாம் உனக்கு உண்மையானவர்கள் என்று புரிகின்றதோ, அவர்களை பற்றி மட்டுமே நீ சரியாக கணித்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே,
அவர்களுக்கு மட்டுமே நீ அனுமதி கொடுக்க வேண்டும் உன் இல்லத்திற்குள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன நினைத்தாலுமே அவர்கள் அதற்கு மாறாக எல்லா விஷயங்களையும் உனக்கு வெளியே உன்னை தவறானவர்கள் போல காட்டி விடுகின்றார்கள் மற்றவர்களிடத்தில். அதாவது நீ செய்கின்ற விஷயம் ஒன்றாகவும் அவர்கள் அதனை மற்றவர்களிடம் சொல்கின்ற விஷயம் வேறொன்றாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. உன் அம்மா சொல்வதனை நிச்சயம் உனக்கு இன்று புரியும் என்று நான் நினைக்கின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்திற்குள் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர்களுக்கு நீ தெளிவாக வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ என்ன செய்கின்றாய், ஏது செய்கின்றாய் என்பதனை அவர்களுக்கு நீ வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, அதனால்தான் அவர்களுக்கு நீ அப்படி காட்டும் பொழுது அவர்கள் அதனை வெளியில் ஒன்றுக்கு இரண்டாக மாற்றி பேசி அதனை தவறாக திருத்தி விடுகின்றார்கள். என் குழந்தையே, இவர்களை இப்படியெல்லாம் செய்து அதனால் வருகின்ற கெட்ட பெயர் என்பது உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்குத்தான் மிகப்பெரிய ஒரு அவப்பேராக இந்த விஷயங்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் அதனை அப்படியே மாற்றி பேசுவதும் வீண்பழி சுமத்துவதும் இவர்களுக்கு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. இதில் என்ன கொடுமை என்றால், இவர்கள் பேசுவதைத்தான் மற்றவர்கள் நம்புவதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. எவ்வளவோ தவறுகளை செய்கின்ற இந்த மனிதர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இவர்களை எல்லாம் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்ளவே கூடாது. இவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நாளும் நம் வாழ்க்கையில் ஈடுபடாது. இது போன்ற மனிதர்களிடத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் செய்தது எல்லாம் பெரிய விஷயங்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது அவர்கள் செய்ய துணிந்திருப்பது என்ன தெரியுமா? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா அதனை சொல்லத்தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்த வேண்டும், எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும், யாரும் உன்னிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் பேச வேண்டும் என்றால் அதற்கு யோசிக்க வேண்டும் என்றும் இவர்கள் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு என்ன செய்யலாம் என்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் இவர்களால் நமக்கு சோதனைகள் வருகின்றது என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் தங்க குழந்தையே, நீ காரணம் இல்லாமல் அந்த மாய வலைக்குள் காரணம் இல்லாமல் நீ சிக்கிவிடக்கூடாது என்றுதான் உன் தாயானவள் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கென்று இருக்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் என்பதனை நீ மறந்துவிடாதே. மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போவது இல்லை. இருக்கின்ற நாட்களில் இந்த வாழ்க்கை மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ வாழ வேண்டும். என் குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எதையெல்லாம் நீ யோசிக்கின்றாயோ அதையெல்லாம் தெளிவாகத்தான் யோசிக்க வேண்டும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அதனை நினைத்து நீ கலங்காமல், வேதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அதை நினைத்து நீ கலங்கி நிற்காமல், எந்த விஷயத்திற்கும் எல்லாவற்றிற்கும் இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் நாம் செய்கின்ற நல்ல விஷயங்களை ஒரு பொழுதுமே இவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் நமக்கான நல்ல பெயரை நாம் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். காப்பாற்றி கொண்டு இருக்க வேண்டும். நல்லது செய்தால்தான் நல்லது நடக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதர்கள் நல்ல விஷயத்தையே கெட்ட விஷயமாக திரித்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, நீ செய்த நன்மையை அவர்கள் செய்ததாக சொல்லியும் விடுவார்கள். என் குழந்தையே, இதனால் இப்பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்வதுதான் நல்லது. என் தங்க குழந்தையே, அதாவது ஒரு விஷயத்தை ஒருவரிடம் சொல்ல வேண்டும் என்று நீ முடிவு செய்துவிட்டால், என் தங்க பிள்ளையே,
உன் வாயிலிருந்து உண்மையாக அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டால் இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ தவிர்த்து விடலாம். என் குழந்தையே, உனக்கு இங்கு நிறைய பேர் வீண்பழி சுமத்தி கொண்டு உன் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களினுடைய வலையில் எல்லாம் நீ ஒருபொழுதும் சிக்கிவிடக்கூடாது. நீ எதை செய்தாலுமே அதை வெளிப்படையாகவே செய்ய வேண்டும், வெளிப்படையாகவே பேச வேண்டும். யாரிடத்தில் எந்த ஒரு குற்றம் குறைகளையும் காணாமல் நீ நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நீ மிகவும் எப்பொழுதுமே உண்மையாக இருக்க வேண்டும். வேறு யாரிடமும் எந்த ஒரு உண்மையையும் நீ காட்ட வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என் தங்க குழந்தையே, முக்கியமாக உன் குடும்ப விஷயத்தை யாரிடமும் நீ சொல்வதை தவிர. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளிடத்தில் யார் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த அம்மாவினுடைய வாக்கானது கண்ணில் படும். என் குழந்தையே, அவர்களால் மட்டுமே இந்த வாக்கினை முழுமையாக கேட்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த வாக்கினை முழுமையாக நான் கேட்கச் சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், என் பிள்ளைக்கு எதிராக சில பேர் சதி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சதியானது வெற்றியடைய வேண்டும் என்று இந்த தாயானவளிடமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளைகளே, நீ சதி செய்கிறீர்கள் என்று, அதுவும் என்னுடைய உதவி வேண்டும் என்றும் கேட்கின்றீர்கள் என்றா நீ கேட்கின்றாய். என் குழந்தையே, இதனை என் அன்பு பிள்ளையிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் இன்று உன்னிடம் வந்து அனைத்து விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த பதிவினை நீ கேட்கின்றாய் என்றால் நிச்சயமாக முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளையே, கொஞ்சம் நீ கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு வார காலகட்டத்தில் ஒரு சில நபர்கள் உன்னை தேடி வரலாம், அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலிருந்து உன்னுடைய பதவியை விலக்கி அவர்கள் அந்த பதவியில் உட்காருவதற்காக சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கும். என் தங்கமே, உனக்கு பாதுகாப்பாகவும் நான் இருப்பேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எப்பொழுதுமே நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு. விரைவில் உன் வாழ்க்கை மாறும் என் குழந்தையே. அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள். எப்போதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும். நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபொழுதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. என் தங்க குழந்தையே, முதலில் நீ இது போன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து நீ ஒரு முடிவினை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கின்றேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்திலும் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கின்றாயோ அதை நான் உனக்கு ஒரு வாரத்திலேயே நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த தாயானவள் நான் சொல்வதை கவனமாக கேட்டு என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நான் நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கு அது எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள், என் வாழ்க்கை உயரப்போகின்றது, என் வாழ்க்கை வெற்றியாக இருக்க போகின்றது
போகின்றது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகின்றது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகின்றது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது. அதே போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகின்றது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். என் குழந்தையே, இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். இப்படி பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். என் குழந்தையே, அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகிவிட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகிவிட்டாயா? இப்பொழுது இந்த தாயானவளும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றி எல்லாம் செய்ய மாட்டேன். இந்த அம்மா சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ ஒரு வாரத்திற்கு நீயாக இதை செய்ய தயாராக இருக்கின்றாய் என்றால் நிச்சயமாக அம்மா என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மாவிற்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப்போகின்றேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும். முழு மனதோடு சொல்ல வேண்டும். அதோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதனை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும். உன்னுடைய குறைகள் அனைத்துமே விலகும். என் குழந்தையே, உன் கஷ்டங்கள் அனைத்துமே விலகும். உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். என் குழந்தையே, அப்படி நீ செய்தால் இவை அனைத்துமே உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதனை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். என் குழந்தையே, ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் நிச்சயமாக சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக் கொண்டிருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதனை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அம்மா இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரே ஒரு விஷயத்தை இந்த அம்மா சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். என் குழந்தையே, இந்த அம்மா நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன்.